வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றி வியூ. ஸோ ஆக்ஷன்லயே தவறுகள் செஞ்சுட்டாங்களா? இல்ல கேப்டன்சி சரியா இல்லையா? இல்ல எங்க மேட்ச தவற விடுறாங்க சிஎஸ்கேவும் எம்ஐயும்? என்ன நல்லா பண்றாங்க ஆர்சிபி? எல்லாத்தையும் இந்த வீடியோல பேசுவோம். பேசுறதுக்கு நம்ம கூட நடராஜன் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? யா ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே. சிஎஸ்கே இந்த சீசன் மற்ற ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஏன்னா மும்பை கூட மேட்ச் அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ரச்சின் ஆடினதும் சரி, ருத்ராஜ் ஆடினதும் சரி, நூர் அகமத் பவுலிங்கும் சரி, எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் செகண்ட் மேட்ச்லேருந்து அவங்களோட இன்டென்ட் எங்கேயோ மிஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் இல்ல அவங்களோட அங்கதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்சுமே 150. மீதி டீமா இருந்தா இன்னைக்கு தேதியில அதை ஒரு 15 ஓவர் 16 ஓவர் முடிச்சுட்டு போயிடுவாங்க போல. அந்த மேட்சையுமே சிஎஸ்கே வந்து 19th வரைக்கும் கொண்டு வந்து தான் ஆடினாங்க. ஸோ அவங்களுடைய டீம் இன்டென்ட் இல்லை அப்படின்றதோடைய டீமோடைய கெப்பாசிட்டியே வந்து ஓரளவுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்மே ஈஸியாலாம் ஜெயிக்கல. இப்ப அட்லீஸ்ட் நீங்க மும்பை ஜெயிச்ச ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து கேகேஆர் கிட்ட ஒரு கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச் கூட பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் கிரிட்டிக்கலா தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் இது வரைக்குமே நாங்க ஒரு ஓஜி டீமுங்க, நாங்க ஒரு 5 கப் அடிச்ச டீம், அந்த மாதிரி ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணலையோன்னு தோணுது எனக்கு சிஎஸ்கே. எந்த மேட்ச்லயுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்ல சிஎஸ்கே எப்பயுமே அது ஒரு ட்ரெடிஷனாவே வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலுமே அது அந்த 20th ஓவரோட கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸ் சீட்டேஜ்ல உட்கார வச்சுட்டுதான் அவங்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதனாலேயே அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர் சாமி கொடுத்துட்டு அடுத்த 10 ஓவர் தான் அடிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 18 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அது ஒன்றும் புதுசே கிடையாது. பட் யா ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 150 கடைசி ஓவர்ல தான் சிக்ஸ் அடிச்சு முடிச்சு வச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அட்லீஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, தெரிஞ்சிச்சு அட்லீஸ்ட். பட் அதுக்கடுத்த மேட்ச்ல அந்த இன்டென்ஷன் இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. நூர் அகமத் நல்லா போட்டுட்டு இருந்தாரு, பர்பிள் கேப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. பட் தட் இஸ் ஃபைன். பட் ஃபீல்டிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, அந்த ஒரு இன்டென்ட் இல்ல, அந்த ஒரு அக்ரெஷன் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 டைம்ஸ் சாம்பியன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதுவே அவங்க கிட்ட இல்ல. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ரீசன் ஃபார் கண்டினியூஸ் லாசஸ் அப்படின்னு தோணுது. பட் இந்த மேட்ச்ல அவங்க கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சாங்க. அட்லீஸ்ட் நாங்க அடிக்க போறோம், இட்டையாச்சும் கொண்டு போக போறோம், 220 இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஒரு குட் சைன் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல அவங்க வந்து அதை பிக்அப் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு இன்னொரு 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பத்தி என்ன சொல்றது, அவங்க பேப்பர்ல பார்க்கும்போது நல்ல டீமா இருக்காங்க, ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. பட் ஸ்டார்டிங்ல பும்ரா இல்ல, ஒரு இன்ஜுரி கன்சர்ன். அப்புறம் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா ஆடுறாரு. அவருக்கு வந்து ஒரு மேட்ச் அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவர் வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு கொஞ்சம் இன்ஜுரி இல்ல நெகிழ்னால. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு. பட் ஒரு மேட்ச் ஃபார்ம்ல வந்து நல்லா ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா நல்ல பவுலிங் போடுறாரு, பேட்டிங்லயும் அகர்ஷன் காட்டுறாரு. பட் ஓவராலா டீம்ல அவங்க ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா இப்ப வில் ஜாக்சன் எங்க ஆட வைக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ரொம்ப இடத்துல வருது. அவர் ஓப்பனிங் அனுப்புறதா, ஓப்பனிங் அனுப்ப ரோஹித் சர்மாக்கு என்ன பண்றது, அவர் ஒன் டவுன் அனுப்பிச்சா சூர்யாவை நம்ம பின்னாடி தள்ளணுமே, அப்ப திலக் வர்மாவும் பின்னாடி போவாரு. அதே மாதிரி அவருக்கு அந்த அவங்களுக்கு அந்த பினிஷர் அப்படின்ற ஒரு ரோல் இவ்வளவு நாள் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பொலார் பண்ணிட்டு இருந்தாரு, அவரோட டீம் டேவிட் கொஞ்சம் பண்ணாரு. பட் அந்த ஒரு ரோல் அவங்களுக்கு வந்து இன்னும் வேகண்டாவே இருக்கு. பாண்டி அடிக்கிறாரு, பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு பவர் ஹிட்டிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த ஐபிஎல்ல அவர் இல்ல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா பவர் பிளேல அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறதுல போல்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பட் இந்த சீசன்ல அவர் அந்த மாதிரி பண்ணல. அதே மாதிரி 50+ ரன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஐபிஎல் ஹிஸ்டரியில. ஸோ இந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் மும்பைக்கு இருக்கிறதுனால அவங்களால அந்த வின்னிங் சைடுக்கு போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து சிஎஸ்கே சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே சைட்ல இருந்து முதல் பாயிண்ட் வந்து கேப்டன்சி பத்தி பேசலாம் அப்படின்னு. கேப்டனை பத்தி பேசுவோம். அதாவது வந்து ஒரு சேயிங்கே சொல்லலாம் போல, வென் ப்ரெஷர் இஸ் ஆன் ருத்ராஜ் கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. ப்ரெஷர் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பா அவர் அடிக்க மாட்டாரு. அது என்ன காரணம், அதாவது இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து ஆக்ஷன் அப்பயே நாங்க டிசைட் பண்ணிட்டோம், நான் வந்து ஒன் டவுன் தான் ஆட போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து ஏன் வந்து அப்ப நீங்க ஆக்ஷன் அப்ப டிசைட் பண்ணிட்டீங்க, இப்ப கான்வே ரச்சின் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு.
அப்ப நீங்க ஆக்ஷன்ல உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணி போய் உங்களுக்கு பெஸ்ட் ஓபனர் ராகுல் திரிபாதி தானா உங்களுக்கு ஆக்ஷன்ல கிடைச்சது. ஏன்னா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க நான் வந்து ஒன்னும் ஆட போறேன் அப்படின்ட்டு. டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து உங்க பிரைமரியா ஒரு பிளேயர் தேவைன்னு போய் அந்த இடத்துக்கு உங்களால ஒரு ராகுல் திரிபாதி தான் எடுக்க முடியுதா? வேற ஓபனர் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அவர் பேட்டிங்லுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா அடிக்க மாட்டாரு. கேப்டன்சின்னு வந்தீங்க அப்படின்னா வந்து இப்ப எல்லாருமே ஈஸியா அஸ்வினை திட்டிட்டு போயிடுறாங்க. பட் நீங்க மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாட்ஸ் நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து பவர் பிளேயர் அந்த ஒரு ஓவர் கொடுக்குறாரு. அந்த ஒரு ஓவர்ல தான் 15 20 ரன் போயிடுது. அதுக்கப்புறம் மீதி அவர் என்னதான் நல்லா போட்டாலுமே கடைசியில ஒரு ஓவர் சுமாரா அந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா எக்கனாமி வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு வந்து ஏன் பத்திரனாக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? பத்திரனா ஃபாஸ்ட் பாலர் தானே. நீங்க ஒரு கேப்டன் உங்களுக்கு தெரியுது ஒரு மேட்ச் சரி 2 மேட்ச் சரி அஸ்வினுக்கு பவர் பிளேல கொடுத்தா அடி வாங்குறாருன்னு தெரியுது. தெரிஞ்சு நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஒரு 21 ரன் அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சு வந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ பினிஷ்ட் அப் வித் 48 ரன்ஸ். அப்ப என்னன்னா மீதி ஓவர்ல நீங்க 220 போன மேட்ச்ல மீதி ஓவர்ல 8 ரன் 9 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க ஏன் அந்த டிசிஷனை மாத்த மாட்டீங்க? இது என்ன வந்து புக்ல எழுதிருக்கா? அதே மாதிரி இன்னொன்னையும் கேட்கணும் ருத்ராஜ் கிட்ட. ஏதாச்சும் ரூல் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா? ஜடேஜா வந்து 4 ஓவர் போடக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு 3 ஓவர் 18 ரன். பட் இன்னைக்கும் 4வது ஓவர் கொடுக்கல. அவர் என்ன நினைச்சு கேப்டன்சி பண்றாரு அப்படின்ற கொஸ்டின் இருக்கு எனக்கு. அவரோட பேட்டிங்குமே வந்து அதை நான் சொல்லிட்டேன். பேட்டிங் நம்ம எதுவும் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அடிச்சிருக்காரு. பட் எப்போ தேவையோ அப்ப அடிக்கலன்றதுனால அதை அவர் இம்ப்ரூவ் பண்றதுன்றது அது தனியா ஒரு ஸ்கில் கிடையாது. பட் கேப்டன்சியை டெஃபினட்டா அவர் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுமோன்னு தோணுது. ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க மெயின் போல் எடுக்கிறீங்க. அஸ்வின் எல்லா மேட்சும் அடி வாங்குறாருன்னு தெரியுது. இல்ல நீங்க முகேஷ் குமாருக்கே 3வது ஓவர் கொடுத்துட்டு போங்க. எனக்கு புரியல இல்ல. இப்ப நீங்க வந்து அப்ப என்ன இப்ப வந்து நீங்க சிஎஸ்கேனா ஸ்பின் வச்சுதான் ஆட போறீங்க. அந்த ஸ்பின்னர்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்க எப்படி சென்னைக்கு கேப்டனா இருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? இப்ப சென்னைக்கு கேப்டனா இருந்து டோனி சக்சஸ்ஃபுல்லா இருக்க காரணமே அந்த ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச விதம் தான். உங்களுக்கு அந்த மெயின் குவாலிட்டியே இங்க மிஸ் ஆகுது அப்படின்னும் போது எப்படி நீங்க சேப்பாக்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? ஏன்னா இப்ப வரவன் போறவங்களாம் சேப்பாக்ல அடிச்சுட்டு போறான் அவங்கள. சேப்பாக்னா எங்க கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெரிய ஓட்டை தான் இருக்காங்க. வரவெல்லாம் அடிக்கிறான் அவங்கள சேப்பாக்ல. அப்ப நீங்க என்ன எப்படி இதை மாத்த முடியும் அப்படின்றது நீங்க தான் ருத்ராஜ் தான் யோசிக்கணும். ஓகே நான் வந்து ஸ்பின்னை பெட்டரா யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இதை இதை என்ன மாத்தி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ருத்ராஜால? இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா ரொம்ப கரெக்டான பாயிண்ட். நம்ம போன வீடியோல அதை பத்தி பேசணும். நீங்க ஜடேஜாவை 18 crores ரீடைன் பண்றீங்க. பட் ஒரு ஃபுல் கொட்ட போட விட மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் மேட்ச்லயே பெஸ்ட் எக்கானமி அவர் தான். சிக்ஸ்ல வச்சிருக்காரு. ஆனா அவரை விட்டு நீங்க மீதி போலர்ஸ் தான் போயிட்டு இருக்கீங்களே தவிர ஏன் அவரை ஃபுல் கொட்ட போட விட மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி ருத்ராஜ் பேட்டிங்கையும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட் அதுக்கு அடுத்த மேட்ச்லாம் இல்லையே, ஆடலையே. ஏன் அப்போ நீங்க வந்து ப்ரெஷர் வந்து ஆட மாட்டீங்களா? அதே மாதிரி ப்ரெஷர்ல அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 13+ தான் இருக்கு. தட் இஸ் நாட் குட் சைன். நீங்க ஒரு கேப்டனா இருக்கீங்க, ஒன் டவுன் வந்து ஆட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த பேர்டன் வரப்போகுது, ப்ரெஷர் வரப்போகுது. ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன். நீங்க தான் ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணி கொண்டு போகணும். பட் அந்த மாதிரி இருக்க வேண்டிய நீங்க ஏன் உங்களோட அந்த ப்ரெஷரை உள்ள எடுத்துக்கிட்டு உங்களோட பேட்டிங்கே அது ஸ்பாயில் பண்ணது இல்லை? அது நல்லதுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா டீமுக்கு ஆடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நல்ல செமையா ஆடினாதான் உங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ போட்டி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேப்டன்சி ப்ரெஷர்னால ஒன் டவுன் வர அந்த இன்னொரு ஆடட் ப்ரெஷர்னால நீங்க பேட்டிங்கும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் அவங்க பார்க்கணும். அதே மாதிரி பவுலிங் ரொட்டேஷன் எனக்கு தெரியல. ஏன் சென்னை நம்ம டீம் பேசுறதுதான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம மாறவே மாட்டாங்க. நம்ம பேசிட்டே இருக்கோம் யங்ஸ்டர்ஸும் வாய்ப்பு தரலான்ட்டு. அதுக்கும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி பத்திரனாவா நான் வந்து 8 ஓவர் வரைக்கும் கண்ணிலே காட்ட மாட்டேன். ஒண்ணு பத்திரனா வந்தா 9th ஓவர்ல வரணும், இல்லைன்னா 10 ஓவர்ஸ் அப்புறம் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் வச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிஎஸ்கேவோட அந்த ஒரு பபுள் நம்ம பிரேக் பண்ண முடியாது. அதை அவங்க பிரேக் பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கிறப்போ மேபி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா T20 ஃபார்மெட்ல இப்ப நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஏன் சிஎஸ்கே பண்ணக்கூடாது அப்படிங்கறது என்னோட கேள்வி. ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு ஆதங்கத்துல நான் கேட்கறேன். ஸோ மேபி அவங்க ஏதாச்சும் நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையில நடக்குது கல்கத்தா கூட, மேபி ஏதாச்சும் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு புது மெத்தட் கொண்டு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா காட்டினாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிதான் T20ல ஒரு கேம் ஒரு டீம் வின் பண்ண முடியும்.
சிஎஸ்கே பத்தி நம்ம பேசுவோம், திருப்பி வருவோம் சிஎஸ்கேக்கு. பட் நீங்க இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கோ அப்படின்னு தோணுது ஹர்திக் பாண்டியாவுடைய மும்பை இந்தியன்ஸ். இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம், ஒரு பிக்சடா ஒரு பிளான்ஸ் வச்சுட்டு போறாரு அப்படின்றாங்க. அங்க வந்து பிளான்ஸ்ல எந்த ஒரு சாலிடிட்டியுமே இல்லையோ அப்படின்னு தோணுது. இப்ப வந்து தீபக் உங்களுக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இப்ப நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா தீபக் சேகர் 2 ஓவர் தான் கொடுக்குறாரு. போன மேட்ச் பிரைம் எக்ஸாம்பிள், விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தோன்னே அவர் ஓவரே போடல, இம்பேக்ட் பிளேயர்ல எடுத்துடுறாரு. அவரு பர்ஃபார்ம், இப்ப நம்ம எப்படி ருத்ராஜ் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றோமோ, எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா. பவுலிங்ல எவ்வளவு முடியுமோ பவுலிங்ல 100% கொடுக்குறாரு, பேட்டிங்ல 100% கொடுக்குறாரு. ஒரு கேப்டனா ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கிறாரா அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு இருக்க ரிசோர்ஸ, அவருக்கு வந்து இப்ப சிஎஸ்கேக்கு நம்ம ரிசோர்ஸ் இல்லைன்றோம், மும்பைக்கு நல்ல ரிசோர்ஸ் இருக்காங்க. அந்த ரிசோர்ஸ அவரால வந்து ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியலையோன்னு தோணுது எனக்கு. இப்ப நீங்க டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். நீங்க வில்ஜாக்ஸ் எடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது காரணம் வந்து ஓகேப்பா எனக்கு வில்ஜாக்ஸ் ஓப்பன் பண்ண போறான்ட்டு. பட் ரயன் ரிகல்டன் ஃபார்ம்ல இருக்கா, நீங்க ரயன் ரிகல்டனையும் ஆட வைக்கிறீங்க, வில்ஜாக்ஸையும் ஆட வைக்கிறீங்க. அதனால என்ன ஆகுது, சூர்யாவுக்கு பொசிஷன் தள்ளி போகுது, திலக் வர்மாக்கு தள்ளி போகுது. இப்ப எல்லாருக்கும் மாறுது, பினிஷிங் உங்களுக்கு ஆள் இல்ல. நீங்க நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இப்ப ஆப்ஷன்ல நம்ம அட்லீஸ்ட் சிஎஸ்கே வந்து மாறவே மாட்டாங்கன்றோம். இப்ப நீங்க வந்து லைட்டா நீங்க அதை மாத்திருக்கீங்க, பட் மாத்தினது உங்களுக்கு செட் ஆகலைன்னா திருப்பி நீங்க உங்க ஒரிஜினல் பிளான்ஸுக்கு கொஞ்சமாச்சு போகணும் அப்படின்றத எம்ஐக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து இந்த காயின் ஒரு 2 சைட் அப்படி மாதிரி இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரோஹித் சர்மா பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா வந்து அவரு இன்டென்ட் தான் ஓகே, பட் ரன் வரல அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அதுவுமே ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ வந்து ரிக்கல்டன் நியூ டு ஐபிஎல், அவருக்கு வந்து சரியா படல. வில்ஜாக்ஸ் வந்து ஒரு சீசன் நல்லா பண்ணாரு, பட் இந்த சீசன் சரியா படல. பட் ரோஹித் சர்மாவுக்கு லாஸ்ட் 3-4 சீசன்ஸ் இப்படிதான் இருக்கு. லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் வந்து அவருமே கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா. நீ போன போன மேட்ச் எல்லாம் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. இப்ப எந்த டைம்ல அடிக்கணும், எந்த டைம்ல இது பண்றோம், சின்ன ஒரு யங்ஸ்டர் கிட்ட நம்ம சொல்லலாம். இப்போ ரோஹித் சர்மா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள் கிட்ட யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டீங்க, இப்போ கொஞ்சம் மாத்தி ஆடுங்கன்ட்டு. பட் அவரே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா. ஏன்னா இப்ப நீங்க அவர்கிட்ட போயிட்டு இப்ப ஹர்திக் பாண்டியா கூட நீங்க பிரஸ் மீட் எல்லாம் வந்து என்ன திருப்பி திருப்பி கேட்கறாங்க அவங்கள, உங்க டாப் ஆர்டர் ரன் வர மாட்டேங்குது, டாப் ஆர்டர். ஹர்திக் பாண்டியா அப்படி குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 2 தடவை ஐசிசி ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கீங்க, 5 ஐபிஎல் கப் ஜெயிச்சிருக்கீங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ரோஹித் சர்மா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ரோஹித் சர்மா அடிக்க ஆரம்பிச்சாருன்னா தான் எனக்கு தெரிஞ்சு மும்பை இங்க இருந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து டாப்ல இப்ப சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்றாரு, பெர்ஃபார்ம் பண்ணாம போறாரு. திலக் வர்மா வந்து ஆஸ் யூஷுவல் இஸ் கன்சிஸ்டன்டா இருக்காரு. பட் வந்து அந்த டிஃபைனிங் ஃபேக்டரா இருக்கிறது பேட்டிங்ல ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாதான் மும்பை இந்தியன்ஸ் ரிசல்ட் வருமோன்னு தோணுது. அதே மாதிரி பவுலர்ஸை வந்து ஒண்ணு அவங்க ரொம்ப நிறைய போலர்ஸ் வச்சுட்டு எல்லாருக்குமே ஷார்ட் ஓவர் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச்ல போல்ட்டுக்கு 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, தீபக் சேகர் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு, விக்னேஷ் புத்தூர் 1 ஓவர் தான் போட்டிருக்காரு. அப்ப இத்தனை போலர்ஸ் தேவையா உங்களுக்குன்ற கொஸ்டின் இருக்கு. இப்ப நல்லா பண்ற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்னா வெறும் 5 போலர்ஸ் வச்சு போடுறாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெறும் 5 போலர்ஸ் வச்சு போடுறாங்க, குஜராத் டைட்டன்ஸ் 5-6 ஆப்ஷன் தான் அவங்ககிட்ட இருக்கு. அந்த ஆப்ஷனை எங்க போடணும், என்ன பிளான்ஸ் இருக்குன்றது தெளிவா இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக ஒரு பிளானே இல்லாம இருக்காங்களோ. இப்ப பும்ரா வந்துட்டாரு அப்படின்னா மேபி ஒரு போலர் கிடைக்கும். விக்னேஷ் புத்தருக்கு 1 ஓவர் தான், நாம போன வீடியோல சொன்னோம், விக்னேஷ் புத்தருக்கு 1 ஓவர் தான் கொடுக்க போறீங்கன்னா அப்ப டீம்ல உங்களுக்கு எது விக்னேஷ் புத்தூர் ஆடுறீங்க, சாண்டோரி ஆடுறீங்க. ஒரு ஸ்பின்னர் ஆடுங்க, ஒரு ஸ்பின்னர் ஆடி வில்ஜாக்சன் நீங்க ஓவர் கொடுக்குறீங்க, இன்னொரு பினிஷர் ஒருத்தர் ஆடிட்டு போங்க, யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன். ஆனா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பினிஷிங் ஆச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா. இப்ப நேத்து ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் இந்த வித்தியாசமே பாத்தீங்கன்னா ஆர்சிபி 5 போலர் கரெக்டா வச்சு ஆடினாங்க. அவங்க பேட்டிங் வந்து டீப்பா இருந்துச்சு. இப்போ கடைசியில விக்கெட் விழுந்தாலும் கடைசி ஓவர்ல தான் டிம்பேட் வந்தாரு. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பேட்டிங்? பேட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, நீங்க நிறைய போலிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க, பட் எல்லா போலிங் ஆப்ஷனையும் ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மும்பை. மும்பை என்ன பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, கரெக்ட், கம்பேர்ட் டு சிஎஸ்கே. அதுக்கு அவங்க சரியா அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த பிளேயிங் லெவனை கரெக்டா கொண்டு வர மாட்டாங்களோ, கொண்டு வந்தாலும் அவங்க வந்து அதை கரெக்டா பிளேஸ் பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லக்னோ வர்சஸ் மும்பை மேட்சுக்கு போலாமே. அதுல பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸும் விக்கெட்டனும் ஓப்பனிங் வந்திருக்காங்க, நம்மந்தீரை 1 டவுன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மந்தீர் 1 டவுன் வந்துட்டு நல்லா அடிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறம் சூர்யா வந்திருக்காரு, ஓரளவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மேட்ச்ல ரோஹித் ஆடல. இல்ல அதுக்கு வந்து ஹர்திக் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு. கேட்கும் போது எங்களோட ஸ்கெலிட்டன் என்னன்னா வந்து நமந்தீர் வந்து பினிஷர் தான் எங்களுக்கு. அந்த மேட்ச் ரோஹித் சர்மா இல்லைன்றதுனால நாங்க நமந்தீரை மேல அனுப்பணும், பட் ரோஹித் சர்மா வந்தா நமந்தீர் கீழே வந்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க வில்ஜாக்ஸ
ஆடியே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்ஸ் வந்து ஃபினிஷரா ஆடுறதா இவங்களுக்கு பெட்டரோன்னு தோணுது. ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து ஸ்பின் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இப்ப நீங்க ரோஹித் சர்மா டாப் ஆஃப் தி ஆர்டர் தான் ஆட போறாரு. ரயன் ரிக்கர்ட்டனையும் நான் ஆட போறேன், வில்ஜாக்ஸையும் நான் ஆட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை நிறைய பால் ஆட வைங்க. கடைசி நேரத்துல ரன் தேவைன்ற நேரத்துல உங்க ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் அதாவது வந்து வில்ஜாக்ஸ கடைசி நேரத்துல கொண்டு வாங்க. நமந்தீருக்கு அடுத்து. ஏன்னா இப்ப சாண்ட்னரால உங்களுக்கு பினிஷ் பண்ணி தர முடியாது. சாண்ட்னர் கனெக்ட் பண்ணாரு குரல் பாண்டியா பால, பட் சாண்ட்னருக்கு பவர் கிடையாது. அதே ஓவர் ஒருவேளை வில்ஜாக்ஸ் அங்க இருந்திருந்தாரு அப்படின்னா குரல் பாண்டியா கொடுக்கறது யோசிச்சிருப்பாங்க. என்னடா குரல் பாண்டியா வடிச்சிட்டு வரும், மேபி ஒரு லீம் லிவிங்ஸ்டன் கொடுத்துருக்கலாம். சோ அந்த ஒரு பயமே இல்லைன்ற. இப்ப ஹர்திக் பாண்டியா அவுட் ஆயிட்டாருன்னா இங்க பினிஷிங் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்கு. இப்ப எய்தர் நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு வில்ஜாக்ஸை டிராப் பண்ணிட்டு ஒரு பினிஷர் அதாவது பெவன் ஜேக்கப்ஸை ஆடணும். நீங்க உங்களுக்கு இருக்க அதர் ஆப்ஷன் ஒரு ஒன்லி ஆப்ஷன் அதுதான். இல்ல நீங்க வில்ஜாக்ஸ் தான் ஆட போறீங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் வில்ஜாக்ஸ் அவங்க பினிஷரா யூஸ் பண்றது. இப்ப டிம் டேவிட் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த ரோலுக்கு தான் வில்ஜாக்ஸா எல்லாம் ஆட முடிஞ்சா இந்த டீம் நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஏன் அது கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரோஹித்தையும் ரிக்கர்ட்டனையும் ஓப்பனிங்கா நீங்க பேர் பண்ண விட்டு ஒரு 2 3 மேட்ச் நீங்க ஆட விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். ஸோ அவங்களுக்கான அந்த பேரிங் நல்லா செட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க சூர்யாவோட ஒன் டவுன் பொசிஷனை மாத்தவே வேண்டாம், மாத்தவே கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு சிமெண்ட் போட்ட மாதிரி ஒரு ஒன் டவுன்ல இருந்தாதான் உங்க டீமோட பேட்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம போன வீடியோல அதை பத்தி பேசணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா திலக் வர்மா 2 டவுன் வருவாரு. ஸோ 3 and 4 அவங்களுக்கு இந்தியன் பேட்டிங் பவர் ஹிட்டிங்ல செட் ஆயிடும். சோ அந்த விஷயம் அங்க வந்து செட் ஆயிடுச்சுன்னா அவங்க ரன் நல்லா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாண்டியாவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒன் டவுன் பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்க. சோ நம்ம வந்து நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவ்ல அவரோட சைட்ல ஆடுவார். சோ அந்த மாதிரி ஆடினா உங்களுக்கு அந்த டாப் 5 செம்ம ஸ்ட்ராங்கா தெரியும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவங்கள யாராச்சும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்போ நீங்க சொல்ற மாதிரி வில்ஜாக்ஸ் அந்த இடத்துல வந்தாருன்னா அவங்களுக்கு அந்த பேட்டிங் டெப்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமந்தீர் வேற கடைசியில இருக்காரு, வில்ஜாக்ஸ்க்கு அப்புறம் நமந்தீர் வேற இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 220 நீங்க சேஸ் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடி இருந்துச்சுன்னா ஒருத்தர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இன்னொருத்தர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு பேக்கப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்படி இருந்தாலே அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தானே. அதே மாதிரி நீங்க சாண்ட்னர் விக்னேஷ் புத்தூர் 2 பேரும் ஆடுறீங்க, ஆனா வந்து விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு ஓவர் தான் தரீங்க, ஆனா இம்பாக்ட் கிளியரா எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க ஏன் ஒரு பேசருக்கே போக கூடாது? ஏன்னா உங்களுக்கு சாண்ட்னர் இல்ல விக்னேஷ் புத்தூருக்கு நீங்க ஃபுல்லா கொடுக்க போறது இல்ல. ஏதாச்சும் ஒரு 4 ஓவர்ஸ் இல்லைன்னா கம்பைண்டா ஒரு 5-6 ஓவர்ஸ் கொடுக்க போறீங்கன்னா நீங்க ஒரு பேசரை சும்மா ட்ரை பண்ணக்கூடாது, அஸ்வினி குமாரையே நீங்க ட்ரை பண்ணலாமே. இல்ல பேசர் ஆக்சுவலா வந்து தீபக் சேகருமே வந்து அண்டர் போல்ட் தான். தீபக் சேகருமே இன்னும் 4 ஓவர் போட்டு முடிக்கல. அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. தைரியமா தீபக் சேகருக்கு 3 ஓவர் பவர் பிளேல கொடுங்க. அவரு நீங்க அவரை வந்து நீங்க ஒரு பவுலரா தானே அவரை நீங்க 10 crores கிட்ட கொடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் நம்ம ஜடேஜாக்கு நம்ம சொன்னோம் அவருக்கு நான் ஃபுல் ஓவர் போட ரூலான்ட்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் தீபக் சேகரையும் ஃபுல் கோட்டா முடிக்க விட மாட்டாங்க. சோ இருக்க பவுலிங் ஆப்ஷனே நீங்க வச்சு கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால 20 ஓவர்ஸ் போட முடியும். இப்ப ஹர்திக் பாண்டியா மேட்சுக்கு மேட்ச் 4 ஓவர்ஸ் கொடுக்குறாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து மேட்சுக்கு மேட்ச் 4 ஓவர்ஸ் கொடுக்குறாரு, நல்லாவும் போறாருன்னும் போது உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர்? உங்களுக்கு எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுலர்? இப்ப சாண்ட்னரோ விக்னேஷ் புத்தரோ ஒருத்தர் ஆடுங்கன்ற. சாண்ட்னர் தான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விக்னேஷ் புத்தர் ஆடாதீங்க. விக்னேஷ் புத்தர் ஒரு பெரிய கிரவுண்ட்ல எனக்கு யூஸ் ஆவாரு, எனக்கு இங்க ஸ்பின் நல்லா ஆகும், ஒயிடன் கார்டன் போறீங்க அங்க ஸ்பின் எடுக்கும், இல்லைன்னா வந்து ஒரு எக்கனா ஸ்டேடியம் போறீங்க லக்னோல அங்க ஸ்பின் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஸ்பின் தேவைப்படுது. இல்ல ஹைதராபாத் ஒரு பெரிய ஸ்டேடியம் அங்க கேட்ச் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பின் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுங்க. ஏன்னா அவரை எடுத்து அவர் நீங்க கடைசி 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் அவர் சேப்பாக்ல மட்டும் தான் 4 ஓவர் போட்டார். அடுத்த மேட்ச் அவர் ஆடல. அதுக்கு அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டார். போன மேட்ச் 1 ஓவர் போட்டார். சோ இது வந்து ஒரு பிளேயரை நீங்க 11ல எடுத்து அந்த இம்பாக்ட் பிளேயரோடய நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா மேபி உங்களுக்கு முன்னாடி இருக்க பேட்ஸ்மேனுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கும் அடிக்க போறதுக்கு. ஏன்னா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க மேட்சுக்கு மேட்ச் ஒருத்தர் கிட்டத்தட்ட 100 சிகரெட்ல ஆடுறாரு. கொஞ்சம் தள்ளமும் நினைச்சு இப்ப வந்து ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, அடுத்த மேட்ச் திலக் வர்மா, போன மேட்ச் சூரியகுமார் யாதவ் வந்து இந்த 3 மேட்ச்ல இவங்க 3 பேருமே அரௌண்ட் 25 பால்ஸ் 30 பால்ஸ் ஆடி அதாவது 4 to 5 ஓவர்ஸ் ஆடி 6 ரன்ஸ் பர் ஓவர்ல அடிச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லா மேட்சும் நீங்க 200 கொடுத்துட்டு 4 ஓவர் நான் வந்து 6 ரன்ஸ் பர் ஓவர்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆடுவாருன்னா உங்களுக்கு அங்கேயே மேட்ச் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதுல. நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா தோக்கல, எல்லா மேட்சும் பக்கம் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன அந்த 4 ஓவர் தான் பிரச்சனைங்க. 4 ஓவர் வந்து எனக்கு கொஞ்சம் விக்கெட் போதுன்னு தள்ளி ஆடுறதோ அதுதான் பிரச்சனை. அப்ப உங்களுக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா இருக்கான்னா தைரியமா நீங்க ஆடலாம். எக்ஸாக்ட். சோ அதுதான் சொல்றேன் அந்த பவுலர்ஸை நீங்க சொல்லுங்க. இல்ல அப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச்ல ராஜ் பவான் ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஏன் பிளேயரை கொண்டு வந்து பேட்டிங்ல அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெப்த் வேணும், எனக்கு ஆல்ரெடி 5 bowlers இருக்காங்க, நான் மீதி டீம் மாதிரி 5 bowlers வச்சே போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தா மேபி ராஜ் பவாங்கிற பிளேயர் உள்ள கொண்டு வந்து எப்படி விளையாடுறது பாக்கலாமே. ஏன்னா மும்பைக்கு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ஆட வைக்கிறதுல எந்த ஒரு அப்செப்ஷனோ இல்லைன்னா அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஆமா. ஸோ மேபி ஏன்னா இப்ப அவர் உங்களுக்கு இருக்க டீம் டீம்லயே 6 bowling ஆப்ஷன் இருக்கு. பும்ரா, போல்ட், சஹார், விக்னேஷ் புத்தூர், ஆர் சாண்டர் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். 4வது bowling ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா, வில்ஜெக்ஸ். சோ இருக்கிறதுலயே உங்களுக்கு 6 இருக்கு. எதுக்கு தேவையில்லாம 7வது bowling ஆப்ஷன் தான் கேட்கறேன். அந்த 7வது bowling ஆப்ஷன் பதிலா நீங்க ராபின் மின்ஸே எடுத்திருக்கீங்க. எனக்கு அவர் தேவைன்ட்டு. அப்ப ராபின் மின்ஸுக்கு தைரியமா சான்ஸ் கொடுங்க. ராஜ்பாபு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் எடுத்திருக்கீங்க. இல்ல தைரியமா ஒரு சான்ஸ் கொடுங்க. இல்லையா நீங்க சாண்டனை டிராப் பண்ணிட்டு விக்னேஷ் புத்தர் ஆட போறீங்களா, ஒரு பெவன் ஜாக்சன் கொண்டு வாங்க. உங்களுக்கு பேட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு இவங்க பவுலிங்ல 7 bowler வச்சாலும் 220 கொடுக்குறாங்க. 6 bowler வச்சு இவங்க 250 கொடுக்க மாட்டாங்க. அதே 220 தான் கொடுக்க போறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருந்தா இந்த சேஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்றேன். ஏன் அப்போ அந்த மாதிரி டைம்ல அவங்களோட மைண்ட் செட் எப்படி மாறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன சாண்ட்னரை தூக்கிட்டு, ஏன்னா விக்னேஷ் புத்தர் ஆல்ரெடி உங்க டீம்ல இருக்காரு ஒரு ஸ்பின்னரா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏன் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் பெவன் ஜேக்கப்ஸ் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பவர் ஹீட்டிங் அந்த பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா பொல்லர் நிறைய மேட்ச் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு, டிம் டேவிடும் சில மேட்ச் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு பிளேயர் இல்ல அந்த வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க பெவன் ஜேக்கப்ஸ் உள்ள கொண்டு வரலாமே. இல்ல நான் வந்து ரொம்ப ஸ்பின்னர் ட்ராக்கா இருக்கு, ஸ்பின் கண்டிப்பா தேவை அப்படின்ற பட்சத்துல நீங்க 2 ஸ்பின்னர் வச்சு ஆடலாம். ஸோ அதுதான் மும்பை வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜில மிஸ் பண்றாங்களோ, இல்ல பாண்டியா வந்து எப்படி அவரோட ரிசோர்ஸஸ் நீங்க சொன்ன மாதிரி சரியா யூஸ் பண்ண அவருக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அங்க வந்து. ஓகே ஓகே, நிறைய குறை சொல்லியாச்சு. பாசிட்டிவ்ஸ் ஏதாச்சும் போவோம். சென்னை சைட்ல வந்து இத்தனை மேட்சுக்கு அப்புறமாவும் கலீல் அகமத் ரிமைன்ஸ் அ பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நூர் வந்து நல்லா ஆரம்பிச்சாரு, பட் இப்போ கொஞ்சம் வந்து அந்த எஃபெக்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அஸ்வின் ஜடேஜாவை பெட்டரா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அஸ்வின் அண்ட் ஜடேஜாவை இப்ப எப்படி வந்து நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா வந்து ரஷித் கானையும் இவரையும் யூஸ் பண்ணுவாங்க, நூறையும். இப்ப இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேகேஆர்ல வருணையும் சுனில் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி. எப்படின்னா ஒரு டேண்டமா வந்து பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஒரு 6 ஓவர் பண்ணாங்க, தொடர்ச்சியா போட போறோம். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணா பெட்டரா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. பவர் பிளே நான் 6 ஓவர் கூட பேஸ் போட்டுறேன், இல்லைன்னா நான் பவர் பிளே ரிஸ்க் எடுத்து கொடுக்க போறேன்னா நீங்க 100 அகமது பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அஸ்வின் வந்து அட்டாக்கிங்ல இப்போ வந்து அவர் தடுக்க தான் போடுறாரு. தடுக்க போடுற போலரை 2 ஃபீல்டர் வெளியே வைக்கும் போது அடிக்கிறது ஈஸி. அட்லீஸ்ட் நீங்க அடிக்க தான் போகும்போது 100 அகமதுக்கு மிஸ்டைம் ஆகி விக்கெட் விழுவ சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பின்னர் அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா டிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்றத நான் அப்படின்னு என்னால இப்பயுமே சொல்ல முடியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஷோ ஆஃப் இன்டென்ட் காமிச்சிருக்காங்க, எங்களால் 200 அடிக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் தே ஃபினிஷ் டீசென்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங்ல இன்னைக்கு இன்னைக்கும் ரிட்டையர் பண்ணாங்க, ரிட்டையர் அவுட் பண்ணாங்க கான்வேவை. இந்த முடிவை பத்தி நம்ம யாருமே தப்பா பேச போறது இல்லை. ஏன்னா நம்ம திலகவர்மாவும் அதுதான் சொன்னோம். இஃப் யூ ஹேவ் அ பெட்டர் பர்சன், நீங்க நினைக்கிறீங்க நீங்க கான்வேவோட ஜடேஜாவால பெட்டரா பினிஷ் பண்ண முடியுமா நினைக்கிறீங்கன்னா முடியும். இப்ப ஜடேஜா பினிஷ் பண்ணி கொடுத்தாருன்றது கேள்வி கிடையாது. பட் ஹஸ் பெட்டர் எபிலிட்டி டு ஹிட் சிக்ஸஸ் அப்படின்றதால ஜடேஜா வந்தார், அதுல எந்த தப்புமே கிடையாது. மேபி அதுதான் வந்து பெட்டர் ஃபார் சிஎஸ்கே நினைக்கிறேன். இது வந்து இன்னைக்கு 18வது ஓவர்ல பண்ணதை மேபி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுக்கலாம். இப்போ வந்து கான்வே நீங்க விக்கெட் விழாதீங்க, விடாம கான்வே, ருத்ராஜ் மற்றும் ரச்சின் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஆடுங்க, எங்களுக்கு ஒரு 85 அடிச்சு கொடுங்க விக்கெட் இல்லாம. நீங்க அவுட் ஆகல கூட ரிட்டையர்ட் ஆயிடுங்க யாராச்சும் ஒருத்தர் ஆகிட்டு, மீதி அவங்க வச்சு நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்றதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணுமோன்னு தோணுது. அதே மாதிரி இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஜேமி ஓட்டன் ஆடியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷிவம் டூபேக்கு பேட்ல படல அப்படின்னா சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் கடைசியில டோனி மட்டும் தான் இருக்காரு. பட் டோனியால உங்களுக்கு 8 ஓவர் 9 ஓவர் ஆட முடியாது அப்படின்னும் போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்காங்க. ஜேமி ஓட்டனை கண்டிப்பா அவங்க ஆடியே ஆகணும். எப்படி உள்ள கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் கொண்டு வந்தாதான் டீசென்டா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. நீங்க சிஎஸ்கே உடைய ஃபைனல் ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா நம்ம மும்பை கிட்ட போயிட்டு நல்லா ஆடுற ஒரு டீம் இருக்கு, அதை பத்தி லைட்டா நம்ம பேசிடுவோம். கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கான பேட்டிங்கை நான் வந்து அப்ரிசியேட் பண்ணியே ஆவேன். ஏன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்ம பேசின மாதிரி இன்டென்ட் காமிச்சாங்க. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஓவர் அவங்க வந்து அடிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ சண்டை போட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி ரச்சினும் சரி, ருத்துவும் சரி, ருத்து இல்லை கான்வேவும் சரி,
இந்த இன்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்லயே காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்த சீசனோட பெஸ்ட் பவர் பிளேயாவும் இருந்துச்சு. ஸோ 59 ஃபார் நோலாஸ் இன் 6 overs விச் கம்பேர்ட் ரொம்ப கம்மி தான் மீதி டீமை கம்பேர் பண்ணா. பட் சிஎஸ்கேக்கு அது இந்த வருஷம் நல்லாவே ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பிளஸ்ன்னு தோன்றது கான்வேவோட பேட்டிங். ஏன்னா கான்வே வந்தா ஒரு இம்பாக்ட் இருக்கும், கான்வே வந்தா ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நம்ம செகண்ட் மேட்ச்லயும் சொல்லிட்டே இருக்கோம். அது இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. என்னதான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலும் சரி, சிக்ஸ் அடிக்க முடியல, பேட்ல பார்க்கல அப்படின்னாலும் அவரு நின்று ஆடினாரு. அவரால் தான் நம்ம கொஞ்சமாச்சு கிட்ட வந்தோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ கான்வே இதே மாதிரி ஆடினா அந்த ஒரு பேட்டிங்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ அவர் நல்லா ஆடினதுனால ரச்சினால அந்த ஸ்பீடை அடிக்க முடிஞ்சிச்சு, அக்ரெசிவா போக முடிஞ்சிச்சு. ஸோ அது அந்த ஓப்பனிங்க்கு நல்லாவே இருந்துச்சு. பட் என்னோட கருத்து ரச்சின் ஒன் டவுன் வரணும், ரித்து ஓப்பனிங் வரணும். ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க ஆக்ஷன்ல இருந்தே நான் ஒன் டவுன் ஆறதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சிஎஸ்கே கிட்ட சொன்னதுதான், ஒரு பிளான் போட்டாங்கன்னா அதை மாத்த மாட்டாங்க. ஸோ ருத்ராஜ் வில் ஒன் டவுன்ல தான் ஆடுவாரு. பெட்டர் பிளான் என்னன்னா வந்து இவங்க 3 பேரை ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஆட சொல்லிட்டு மேபி 12-13 ஓவருக்கு மேல இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும், ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கணும். பாட்டம் ஆர்டர்ல சிவம் ரூபேக்கு ஓகே ஓரளவுக்கு படுது இன்னைக்கு. பட் பழைய சிவம் ரூபே இல்ல, சிக்ஸர் வந்து அவரால் ஃப்ளூவெண்டா அடிக்க முடியல. அப்படின்றதுனால இன்னொரு 6 ஹிட்டர் இன் ஜேமி ஓட்டனை கொண்டு வர்றது பெட்டரோ அப்படின்னு தோணுது சிஎஸ்கே. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அப்படி ஜேமி ஓட்டனை உள்ள கொண்டு வந்தா எந்த ஃபாரினரை நீங்க உட்கார வைப்பீங்க? என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் வந்து பத்திரனாவை வந்து கொஞ்சம் யோசிப்பேன் வேற வைக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பத்திரனா வந்து இப்ப எனக்கு பவர் பிளேல போட மாட்டாரு, டெப்த்ல மட்டும்தான் போடுவாரு. டெப்த்லயுமே இப்ப ஒரு 40 ரன் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் த ஓல் பத்திரனா அப்படின்ற போது மேபி அன்சுல் கம்போஜை கொண்டு வந்தா அஸ்வினை வந்து பவர் பிளேல போடணுன்ற ஆப்ஷனும் நீங்க தப்பிக்கலாம். ஏன்னா அன்சுல் கம்போஜ் வந்து இனிஷியலாவும் போடுவார். அப்படின்னும் போது உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் 2 ஓவர், கலீல் அகமது 2 ஓவர், முகேஷ் 2 ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னை வச்சு ஆன் பண்ணிட்டு மீதிக்கு அந்த இப்ப நீங்க பசீரனா வச்சு ஆடி இந்த கேட்டகரியில கொடுத்து நீங்க ஒன்னும் 140 130 ஆல் அவுட் பண்ணல. சோ அதனால அன்சுல் கம்போஜ் எடுத்து வந்து ட்ரை பண்ணது எந்த தப்புமே கிடையாதுன்ற போது தைரியமா நீங்க ட்ரை பண்ணுங்க. அன்சுல் கம்போஜ் வந்து ஒன்னும் 60 ரன் கொடுத்துட மாட்டாரு. நீங்க பத்திரனா 40 ரன்ஸ் கொடுக்குறா மேபி ஒரு 45 கொடுக்கலாம். பட் ட்ரை பண்றது தப்பு கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து உங்களுக்கு பேட்டிங்ல தான் பிரச்சனை இருக்கு. பவுலிங்ல வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டில் அஸ்வின் இஸ் வேர்ல்ட் குவாலிட்டி பவுலர், ஜடேஜா ஒரு வேர்ல்ட் குவாலிட்டி பவுலர், நூர் அகமது ஒரு நல்ல பவுலர். அப்படின்னும் போது அது உங்களுக்கு எனஃப். அவங்களுக்கு 12 ஓவர் கொடுக்க பாருங்க. கொடுக்க பார்த்துட்டு மீதி இருக்க 8 ஓவரோ இல்ல மீதி இருக்க ஒரு 9 ஓவரையோ கலீல் அகமது, முகேஷ்குமார், அன்சுல் கம்போஜ் வச்சு தாராளமா என்னால தள்ள முடியுன்றதுனால நான் பத்திரானாவுக்கு பதிலா ஜேமி ஓட்டனை கொண்டு வருவேன். ஓகே, ஐ அக்ரி வித் யூ. பண்றாங்களான்றத பார்ப்போம். மும்பை சைடு போவோம். மும்பை சைடுல ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் இருக்கா? என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேப்டன்சி மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தவறாரு. அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு தைரியமா பேட்டிங் ஆடலாம்னு தோணுது. அவர் வந்து இப்ப அட்லீஸ்ட் டாஸ் கூட அவர் ஜெயிக்காரு. ஜெயிச்சு தைரியமா பேட்டிங் ஆடுங்க. உங்க டீம் மேல ப்ரெஷர் இல்லாம. இப்ப மும்பை இந்தியன்ஸ் 200 210 அடிச்சா கூட அதை டிஃபெண்ட் பண்ற குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிர்க்க ஆடுறது வேற, செகண்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் எதிர்க்க ஆடுறது வேற அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நீங்க ப்ரெஷர்ல மும்பை இப்ப புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைம்ல போல்டாலையும் புமராவாலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ண முடியும். சோ நான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா டாஸ் ஜெயிச்சிங்கன்னா தைரியமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. உங்க ஓப்பனர்ஸுக்குமே ப்ரெஷர் இல்லாம இருக்கும், ஃப்ரீயா ஆடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 210 215 அடிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு கூட விட்டுருங்க. சில கிரௌண்ட்ல 190 அடிச்சீங்கனாலே நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70-80% உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். ரெண்டாவது இருக்க பவுலர்ஸ 6 பவுலர் போதுங்க. T20க்கு 7 பவுலர் 8 பவுலர் தேவையில்லைன்றதா என்னோட ஒப்பீனியன். மேபி சில கேப்டன்ஸுக்கு தேவைப்படலாம். பட் உங்களுக்கு 6 பவுலர் தாராளமா போதும். 6 பவுலர்ல உங்களுக்கு 4 கன் பவுலர் இருக்காங்க. உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சேகர், போல்ட், சாண்ட்னர் ஆடுனீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஆல்ரவுண்டரா தான் இன்னைக்கு வந்து அவர் பர்பிள் கேப் லிஸ்ட்ல மேல இருக்காருன்னும் போது உங்களுக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் தேவை கிடையாது அப்படின்றதுனால இருக்க பவுலர்ஸ் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஒருத்தர் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா எம்ஐ எனக்கு இன்னுமே தோணுது தே கேன் மேக் டு பிளே ஆஃப். பட் ஒரு லாஸ்ல இருந்து அது இன்னுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிட்டே போகுது. திஸ் இஸ் த டைம். இப்ப சேஞ்ச் இல்லைன்னா எப்போ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு மும்பை வந்துட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், பவுலரை ஒழுங்கா ரொட்டேட் பண்றது, டாஸ் ஜெயிச்சிங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங், இந்த மூணுத்தையும் பண்ணாங்கன்னா ஐ ஸ்டில் பிலீவ் எம்ஐ கேன் குவாலிஃபை.
ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி 2 3 வீடியோல சொன்னதுதான். எம்ஐ அந்த பிளேயிங் 11 இல்ல ஸ்டார்டிங் 11 கரெக்டா அவங்க மேட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்க வில் ஜாக்சன் ஆடுறாங்கன்னா எந்த பொசிஷன்ல ஆட போறாங்க, அப்படி 2 ஸ்பின்னர் வேணும்னா எதுக்கு 2 ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர் போதுமே. அதே மாதிரி பாண்டியா நல்லா போடுறாருன்னா அவரையே நீங்க கோலியாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கொண்டு வரலாமே. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, மும்பை இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டாப் 4ல வருவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 13th மேட்ச் ஓகே. இருக்கு. ஸோ அந்த மேட்ச் தான் என்னன்னு பார்ப்போம். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு நம்ம இப்படிலாம் கிண்டல் வச்சாலுமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஜஸ்ட் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம பேசிட்டு போவோம். இந்த வருஷம் ரொம்ப அருமையான சீசனா இருந்திருக்கு. நம்ம யூஸ்வலா என்னெல்லாம் ஆர்சிபி கிட்ட எதிர்பார்க்க மாட்டோமோ அதெல்லாம் இந்த வருஷம் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. பவுலிங் நல்லா பண்றாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன் அதர் தென் கோலி மத்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபாரின் பேட்ஸ்மேன் டிபெண்டன்சி குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க கிட்ட முக்கியமா இருந்த 2 மைனஸ் பாயிண்டே இதுதான். நாங்க 200 அடிச்சா 250 எங்க போலர் கொடுப்பாங்கன்றது. அதே மாதிரி ஏபிடி அடிச்சா தாங்க உண்டு, மேக்ஸ்வெல் அடிச்சா தாங்க உண்டு, ஃபாஃப் அடிச்சா தாங்க உண்டுன்றது. இப்ப ஃபாஃப் எனக்கு லிவிங்ஸ்டன் அடிக்கலையா ஜிதேஷ் சர்மா அடிப்பாரு. எனக்கு வந்து ஃபில்சால்ட் அடிக்கலையா பட்டிதார் அடிப்பாரு. கோலி அடிக்கலையா ஃபில்சால்ட் அடிப்பாரு. அப்படின்ற மாதிரி எல்லாருமே நல்லா பேட்டிங் பண்றாங்க. பவுலிங்குமே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ உங்களை ஹாட்ஸ்பாட்ல போடுற ஈசாலா கப் நம்ம தான் இருக்கா உங்களுக்கு? நம்ம ப்ரிவியூல பேசினதுதான். இது 18 சீசனுங்கிறதுனால ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்களோட பவுலிங் அட்டாக் இந்த வருஷம் ஆப்ஷன்லேருந்தே நல்லா இருக்கு அப்படிங்கிற பாயிண்டையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு இப்போ பே ஆஃபும் பண்ணுதுன்னு தோணுது. ஏன்னா முன்னாடிலாம் அவங்க 220 அடிச்சா நமக்கே தெரிஞ்சிடும் 220 தானே கண்டிப்பா ஆப்பனண்ட் அடிச்சிடுவாங்க, யார் பவுலர் இருக்காங்க சிராஜ் தவிர இல்லைன்னா சஹல தவிர அப்படின்ற மாதிரி. பட் இந்த வாட்டி ஹேசல்வுட்ல இருந்து, எஸ்ஐஆர்ல இருந்து, புவியில இருந்து எல்லாமே நல்லா போடுறாங்க. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் அதிகமா ரன் கொடுத்தாலும் இன்னொருத்தர் வந்து காம்பன்சேட் பண்ணி விக்கெட் எடுத்துறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச்லயே சரி, புவி ஓவர்ல 6 அடிச்சாலும் 4 அடிச்சாலும் அடுத்த ஓவர்ல ஹேசல்வுட் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பவுலிங் அட்டாக் உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து உங்க கேப்டனும் அதை கரெக்டா ரொட்டேட் பண்றாரு, கரெக்டா யூஸ் பண்றாரு அப்படிங்கிறப்போ அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க பேட்டிங்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சால்ட் அடிக்கிறாரு, கோலி அடிக்கிறாரு, படிக்கல் அடிக்கிறாரு, பட்டியலர் அடிக்கிறாரு, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு 3 பேர் இருக்காங்க உள்ள, சித்தேஷ், டேவிட், அப்புறமா லிவிங்ஸ்டன். ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சைடா இருக்கும்போது அவங்க கப் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கப் அடிக்கலாமே, ஈசாலா கப் நம்மளேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, சொல்லி கப் அடிச்சுதான் பாக்கட்டமே. ஓகே. தட் நோட் அவங்க மேட்ச் அடுத்து இருக்கு. அதை பத்தி சின்னதா ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஆர்சிபி வர்சஸ் டிசி. நம்ம மோஸ்ட் ட்ரால்டு டீம்ஸா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இந்த வருஷம் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸா இது வரைக்கும் இருந்திருக்காங்க. டிசி தோல்வியே அடையல. ஆர்சிபிக்கு ஒரே ஒரு தோல்வி அவங்க ஹோம்ல. அவங்க கிட்ட எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அவங்க டீம்ல ஒன்னே ஒண்ணு மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்னசாமி சீரியத்தை மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க டீம் இன்னும் நல்லா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். சின்னசாமி சீரியத்தை விட்டு எனக்கு வேற ஏதாச்சும் ஹோம் கிரவுண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் எழுதி நம்ம சைன் பண்ண சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம். பண்ணாங்கன்னா வந்து இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா உங்களுக்கு அந்த லாஸ் வந்து சின்னசாமி சீரியட் தான் நடந்திருக்கு. திருப்பி டிசி கிட்ட சின்னசாமி சீரியட்ல ஆடுறாங்க. ஹோம் கம்மிங் ஃபார் கேஎல் ராகுல் அப்படின்றதுனால வந்து யார் நல்லா அடிப்பாரு, யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் விக்கெட் டேக்கரா இருப்பாரு, குயிக்கா பண்ணி அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். யா, ஸோ ஆர்சிபில என்னோட பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் பட்டிதார் சொல்றேன். ஏன்னா பட்டிதார் பேட்டிங்ல அவ்வளவு ஃப்ரீயா ஆடுறாரு. அவருக்கு அந்த பேட் கேப்டனுங்கிற ப்ரெஷரே இல்லாம அவர் வந்து ஃப்ரீ ஃப்ளோவிங்கா ஆடுறாரு. அதுவே ஒரு டீமுக்கு நல்லா ஒரு பிக் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதனால ஐ கோ ஃபார் பட்டிதார் இன் பேட்டிங் அண்ட் ஹேசல்வுட் ஃபார் பவுலிங். ஏன்னா ஹேசல்வுட் எக்கனாமிக்கலா போடுறாரு, டெஸ்ட் லைன்ஸ் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி போடும்போது ஆப்போனன்ட்ஸும் அது ஒரு தலைவலியா இருக்கும். ஸோ அதனால ஐ கோ ஃபார் பட்டிதார் அண்ட் ஹேசல்வுட் அண்ட் ஆர்சிபி. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பரா ஆடுறாங்க. சென்னைக்கு எதிராகவும் நல்லா ஆடினாங்க, எஸ்பெஷலா ராகுல். ஸோ ஐ கோ ஃபார் ராகுல் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அண்ட் ஆஸ் அ பவுலர் ஐ கோ ஃபார் அக்ஷர் பட்டேல். ஏன்னா அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் போடல, மேபி இந்த மேட்ச் அவர் நல்லா போட்டு அவர் கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணி விக்கெட் நல்லா எடுத்தாருன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதுவே டிசிக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும். என்னுடைய பிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆர்சிபிக்கு நானுமே பட்டிதார் அப்படின்னு சொல்ல போறேன். பட்டிதார் கேப்டனா வந்து ஒரு குடோஸ் சொல்லணும். ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்குமே வந்து ரொம்ப செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. பட்டிதார் பேட்டிங் சைட்ல. பவுலிங் சைட்ல வந்து நான் வந்து புவிக்கு போக போறேன். புவி வந்து கொஞ்சம் ஸ்விங் பண்ணி இனிஷியலா விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஃபார்ம்ல இல்ல. டெத்ல நல்லா போட்டாலுமே இனிஷியல் அந்த ஸ்விங் இல்ல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. டிசி சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து
பட்டிதார் நான் சொன்னாலுமே பட்டிதார் அவுட் ஆக்கணும் அப்படின்னா குல்தீப் யாதவ் நல்லா போட்டாதான் உண்டு அப்படின்னால குல்தீப் யாதவ் நான் சொல்ல போறேன். ஸோ குல்தீப் யாதவ் வர்சஸ் பட்டிதார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சப்பா இருக்கும். அந்த மேட்சப்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அதுதான் வந்து மேட்சை டிசைட் பண்ற மேட்சப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டிங் வந்தீங்கன்னா வந்து அவர் ஆடுவாரான்னு தெரியல. பட் ஆடினாரு அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸி வந்து ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வித் தட் வின் ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? வின் ப்ரெடிக்ஷன் எனக்கு ஆர்சிபி போன போல இருக்கு. ஸோ 60-40. ஐம் கோயிங் டு கிவ் 70-30 டிசி. ஓகே. ஏன்னா வந்து ஆர்சிபி வந்து எல்லாமே நல்லா இருந்தாலும் கடைசியா இருக்கவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு இது மட்டும் அங்க இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஹோம் அட்வான்டேஜ்னுவாங்க, அவங்களுக்கு ஹோம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதுனால 30% மட்டும் கொடுக்குறேன். பட் ஐ ஹோப் ஆர்சிபி வில் வின் இன் சின்னசாமி ஸ்டேடியம் ஆல்சோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ வீடியோ ஜாயின் பண்ணதுக்கு. மக்களே இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வெற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபக்.